பார்கெயின் பேரம் பேசுதல் அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பார்கெயின். எல்லா இடத்துலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பார்கெயின்ன்றது நமக்குள்ளே ஊடுருவிருக்கு. அப்படின்னாக்கா அந்த பார்கெயின், அந்த பேரம் பேசுதல்ன்றது ஒரு நேச்சுரல் ஃபினாமினாவாக தான் இருக்கணும். இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அது நமக்குள்ளே ஊறி கிடக்கிறது, நமக்குள்ளேருந்து வெளியே வருது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முதற்கொண்டு நம்ம அணுக்கள் வரைக்கும் அந்த பேரம் பேசுதல் நடந்துகிட்ருக்கு. அதனால் பேரம் பேசுதல் வாழ்க்கையோட எல்லா லெவல்லையும் பேரம் பேசுதல்ன்றது தவறு கிடையாது. ஆனால் சில பேர் தங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக சில இடத்துல போய் சில பொருளை வாங்கும்போது பேரமே பேச மாட்டாங்க. அந்த இடத்துல பேரம் பேசக்கூடிய ஆட்கள் அவங்க கொஞ்சம் இலக்காரமாக பார்ப்பாங்க. அவங்க லெவல் லோயர் மிடில் கிளாஸ், அது கீழே இருக்கவங்க, அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம சோஷியலி இந்த லெவலில் இருக்கோம், அதனால நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்றது, அது அந்த இடத்துல நம்மளை அந்த லெவலில் வெளி காமிச்சிக்கணும் அப்படின்றது. இப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்கெயின் பண்ணுறவங்க கூட அவங்கள பார்த்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அப்படிப்பட்ட எண்ணமே தேவையில்லைங்க. எல்லாரும் எல்லா லெவல்லையும் பார்கெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அவங்க கணவரே ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸு, ஒரு பெரிய பில்டிங்கு, சொந்த வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்க. அவங்க ஒரு 4 கான்ட்ராக்டரை கேட்க மாட்டாங்களா? அந்த 4 கான்ட்ராக்டரில் யார் கம்மியாக ஒத்து வராரோ அவரை கூப்பிட்டு வச்சு அவரை இன்னும் ஸ்குவீஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு பண்ணி தருவீங்களான்னு ஒரு பார்கெயின் பண்ணி தானே முடிக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி விடுறது இல்லையே. அப்போ எல்லா லெவல்லையும் அந்த பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டே தானே இருப்பாங்க. இப்போ அவர் கணவர் ஒரு விஷயம் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனோ பெரிய விஷயமோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ அவர் எனக்கு என் நண்பர் மூலமாக நேர்ந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருந்தாங்க. அதன் சார்பாக ஒரு பில்டிங் கட்டணும். அப்போ அவங்க ஒரு கான்ட்ராக்டரை தேடும்போது அவர் என்னுடைய நண்பருடைய பார்ட்னர் மிகப்பெரிய பார்கெயின் பண்ணுறதுல திறமைசாலி. எந்த அளவுக்குன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்போ அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அவர் எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் அவர் போல அவர் ஒருத்தரை டிசைட் பண்ணுறாரு. அவர் யாருன்னா, பெரிய கம்பெனியில் கீ போஸ்ட்டில் இருந்து வெளியே தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தவர். அவர் கொஞ்சம் சரியாக வரும்னு நினைக்கிறேன், அவரை கூப்பிடு அப்படின்ட்டு. அப்போ அவர் கூப்பிடும்போது அவருக்கு முதல் முறையாக ஒரு வேலை கிடைக்குது. பெரிய கம்பெனிலேருந்து நம்ம கூப்பிட்ருக்குறாங்கன்னு ஆவலாக ஓடி வர்றாரு. ஓடி என் நண்பர்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை என்னோடய பார்ட்னர் தான் உங்ககிட்ட இந்த இதை ஃபைனல் பண்ணுவார். அவர் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுறதுல முன்ன பின்ன அந்த மாதிரி பேசுவார். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் போல்டாக பேசுங்க அப்படின்றாரு. அப்போ இவர் வரும்போது இந்த கான்ட்ராக்டரு பெரிய கம்பெனிலேருந்து வராங்க. அவருக்கு ஒரு 1200 1300 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்தால் போதும்னு மைண்டில் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு 1300 வந்தால் போதும் அப்படின்ற நினைப்பில் வர்றவர் இந்த பெரிய கம்பெனி ஆர்டர்னு வந்தோடனே நம்ம 2000 வரைக்கும் கோட் பண்ணலாம், பெரிய கம்பெனி தானே அப்படின்ற கனவோடு வருவார். இப்போது அவருடைய பார்ட்னர்கிட்ட அவர் உள்ளே போகும்போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த கான்ட்ராக்டர் ஷாக் ஆகிட்டார். அப்படியே என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அதாவது இந்த மாதிரி வேலை இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, இதுக்கு உங்கள் ரேட்டு என்ன அப்படின்னு தானே ஆரம்பிப்பாங்க. இவர் எடுத்தோடனே ஆரம்பிப்பார், இந்த வேலையை நான் உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, வேலை கொடுக்க போகிறது நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், அப்படி இல்லைம்மா, இப்போ நீ புதிய கம்பெனி ஒன்று தொடங்கியிருக்க, உன்னை மீது நம்பிக்கை வச்சு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி, நான் உனக்கு வேலை கொடுத்துட்டேன்னா, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கே வேலை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னை விட ஈக்குவலானவோ பெரிய கம்பெனியை நீ ஈஸியாக போய் அப்ரோச் பண்ண முடியும். 10 அப்ரோச் பண்ணினா அதில் ஒரு பெரிய வேலை பெரிய ரேட்டில் உனக்கு கிடைக்கும். உன்னோட வியாபாரம், உன்னுடைய நிறுவனம் வளர்வதற்கு நான் பெரிய உதவி, ஒரு ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி இருக்க போகிறேன். அதுக்கு நீ எனக்கு என்ன தரப்போகிற? நீ எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வந்த, நான் அதை விட பெரிய சர்வீஸ் உனக்கு பண்ண போகிறேன், அதுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது அவர் இப்போ கம்முன்னு ஏஞ்சி வெளியே வந்துடுறாரு. சோகமாக வந்தவரை பார்த்து என் நண்பர் கேட்குறாரு, என்ன ஆச்சுன்னு. என்னங்க அவர் இப்படி பேசுகிறாரு, இப்போ நான் செலவு பண்ணி எப்படிங்க அவருக்கு கட்டி கொடுக்க முடியும்? ஏன் நீ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ தருவ அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாருன்னு. இல்லை அவருடைய பார்கெயின் இதை தான் நான் தான் முன்கூட்டியே சொன்னேனே, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் அவர்கிட்டன்னு. அவர் ஏதோ பேசுகிறாரு, நீ போ, அவர் இப்போ நியாயமாக பேசி முடிப்பாருன்னு. அப்போ அவர் உள்ளே போனோன்னே அவர் சொல்கிறாரு, என் நண்பர் சொன்னதுனால உங்ககிட்ட நான் பேசுகிறேன், சரி பழசெல்லாம் பேசுனதெல்லாம் விட்டுருவோம், இப்போ உங்களுடைய ரேட் என்ன சொல்லுங்கன்னு. இப்போ அந்த கான்ட்ராக்டர் வந்தவரோட மனநிலை என்னென்னா, நமக்கு பேசிக்காக இருந்த அந்த 1200 1300 கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்றாரு. அப்போ இவர் உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், இது பார்கெயின் பண்ணி பெருசாலாம் பண்ண வேண்டாம், என் நண்பர் சொல்லிட்டாரு, அதனால் 1200 முடிச்சிருவான்னு.
இப்போ 1300 நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர், பெரிய கம்பெனி இவ்வளோ கிடைக்கும்னு கனவோட வந்தவர், அதை விட 100 கம்மியாக 1700 ஒரு 5 நிமிடத்தில் வந்து அந்த பேரத்தையே வந்து முடித்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாருன்னா அந்த பார்கெனிங் திறமை. இப்படி பார்கெயின் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய விதத்தில் இதை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அப்ளை பண்ணி தான் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க அந்த லெவலில் பண்ணுறாங்க. இப்போ அந்த லெவலில் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். இப்போதைக்கு இந்த பார்கெயின் அப்படின்றது வந்து எல்லா லெவல்லையும் எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ள. இப்போ கணவன் வந்து வேலைக்கு போகிறாரு, எல்லா வேலையும் வீட்டு வேலைகளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வர்றாரு. அவர் ஒரு நாள் அவைலபிளாக இல்லைன்னா உங்கள் குழந்தைய உங்கள் பையனை வந்து கடைக்கு அனுப்புறீங்க, அவன் போகல அப்படின்னும் போது திரும்ப திரும்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க. அவன் என்ன கேட்குறான், நான் போனேன்னா நான் எனக்கு இதை வாங்கிக்கவா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் அது வேணாம், அது ரொம்ப காஸ்ட்லி, வேணாம் இதை வாங்கிக்கோன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் இல்லை எனக்கு இது வேணும்னு சொல்லி 2 பேரும் ஒரு லெவலில் ஒரு புள்ளியில் வந்து ஜாயின் பண்ணி, நீங்கள் இறங்கி வரீங்க, அவனே இறங்கி வரான், ஒரு புள்ளியில் ஜாயின் பண்ணி ஒத்துக்கிட்டு அவன் கடைக்கு போய் வாங்கிட்டு வரான் இல்லையா? இது நடக்குதா இல்லையா? இது செயல்கள் மூலமாக நடப்பதுன்றது ஒன்று. அதே சமயத்தில் மறைமுகமாக வார்த்தைகள் மூலமாகவும் நடக்குது. சரி, ஃபஸ்ட்டு செயல்கள் மூலம்னா ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க, கல்யாணத்தை எங்கே வச்சுக்குவீங்க, கல்யாண விருந்தில் என்னென்ன போடுவீங்க அப்படின்னு இந்த பார்கெயின் எல்லா லெவலையும் நடக்கும். இது வந்து செயல்கள் மூலமாக நடக்கிறது. வார்த்தைகள் மூலமாகவும் சிந்தனைகள் மூலமாகவும் என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியே இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நான் இதை செஞ்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. நீ மட்டும் இதை செஞ்சிட்டின்னா காலத்துக்கும் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன் பேச்சை கேட்பேன், இல்லை இதை செய்வேன், இல்லை இதை வாங்கி தருவேன். அது ஒரு அக்ரிமெண்ட், பார்கெயின் வருது இல்லையா? இப்போ எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா அது செயல் வடிவத்திலையும் சிந்தனை வடிவத்திலையும் பேச்சு லெவலையும் நம்மளை அறியாமல் நம்ம இந்த பார்கெயின்ன்றதை வந்து லைஃப்பில் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தான் பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த பார்கெயின் அப்படின்றத பண்ணும்போது அந்த சைஸ் மேட்டர்ஸ். நம்ம எந்த லெவலில் அந்த இதை பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலான லெவலில் தான் வந்து, இப்போ கணவன்னா மனைவி, இப்போ ஒரு வேலைன்னா அந்த கான்ட்ராக்ட், இப்படி நம்மளுடைய அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஈக்குவலான சைஸில் உள்ளதோடு தான் இந்த பார்கெயினை வந்து பண்ணுறோம், அந்த பார்கெயின் நடக்குது அப்படின்றத நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரியே அது அணுக்கல்ல ஆரம்பித்து பிரபஞ்சம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் பேட்டர்ன் நடக்கும். இந்த பேட்டர்ன் சின்னதுலேயும் பெருசுக்குமான இது இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும், இடைப்பட்ட இதுலேயும் நடக்கும், எந்த லெவலில் வேணால் நடக்கும். அதை நல்ல மைண்டில் வந்து ஏற்றிக்குங்க. இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, 2 கவர்மெண்ட்டுக்கு இடையில் 2 கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம், அது வெளியுறவு கொள்கையாலவோ இல்லை பிஸ்னஸ் ரீதியாகவோ. அப்போ அதில் கலந்துக்கிறது யாருன்னா ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்துக்குவார், ஒரு நிதி அமைச்சர் கலந்துக்குவார். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போகிறாங்க. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள 100-150 கோடி மக்களின் சார்பாக அங்கே போகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே பார்கெயின் அங்கே பண்ண முடியாதனால ஒருத்தரை வந்து நம்ம சார்பாக வந்து அனுப்புகிறோம், அவர் பார்கெயின் பண்ணுறாரு. இப்போ ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடக்குது, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா தொழிற்சங்க தலைவர்னு ஒருத்தர் போய் தான் நிர்வாகத்தோட பேசுவார், எல்லாரும் போய் பேச முடியாது. அப்போ அந்த பார்கெயின் அப்படின்றது வந்து நாடுகளுக்கு இடையே நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருமே பார்கெயின் பண்ணுற மாதிரி தான். இது வந்து நம்ம கண்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தெரியறது இல்லை. இப்போ இந்த லெவலில் தான். அப்போ நாடுனா இந்த நாட்டுடைய அதிபர் அமைச்சர்கள் அவங்க லெவலில் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்களும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. இந்த லெவலில் வந்து அப்போ அந்த சைஸ் அது ஈக்குவலாக இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் இந்த பார்கெயின் நடக்குது அப்படின்றது வந்து தவறு. இப்போ பூமி அதனோட ஸ்டெபிலிட்டிக்காக யூனிவர்ஸ் கூட பார்கெயின் பண்ணுது. இது ரெண்டும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இயங்குது. பூமியோட சைஸு யூனிவர்ஸோட சைஸில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அப்படின்னும் போது ஒன்றுமே இல்லாத சைஸ்லேருந்து மிக பிரம்மாண்டமான விஷயத்துக்கு இடையிலையும் அந்த பார்கெயின் வந்து நடக்குது. இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அதை விற்கிற 10 கடையில், ஒரு கடையில் 10% டிஸ்கவுண்ட்டு, ஒரு கடையில் 20% டிஸ்கவுண்ட்டு, ஒரு கடையில் 25% டிஸ்கவுண்ட்டு. ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், அப்போ ஒரு கடையில் வந்து எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜின் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறது இல்லாத இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா. அப்போ என்னன்னா அவங்க உங்களோட பார்கெயின் பண்ணுறாங்க. நம்ம வாங்க போய் நம்ம பார்கெயின் பண்ண டெக்னிக்கு ஒன்று, நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக அவங்க இன்டைரக்டாக அவங்க நம்மக்கிட்ட பார்கெயின் பண்ணி நம்மளை வர வைக்கிறது அப்படின்றது ஒன்று. அதையும் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் நான். யூனிவர்ஸ் நம்மளோட எப்போவுமே பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறோம்.
ஒரு வேலையை நம்மளால் அது பயன்படுத்திக்குது. இப்போ நம்ம செய்கிற செயல்கள் மூலமாகவும் நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாகவும் நம்மக்கிட்டேருந்து அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. இதெல்லாம் எப்படின்னு நிறைய வீடியோவில் நம்ம வந்து பேசிட்டோம். இப்போ அதை பற்றி பேச போகிறதில்ல. நம்மளால் அதுக்கு பலன் கிடைக்கும்போது அது நமக்கு என்ன கொடுக்கணும்னு நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குது. நம்மக்கிட்டேருந்து வந்து பார்கெயின் பண்ண அது ரெடியாக இருக்கிறது. ஆனால் நம்ம பார்கெயின் பண்ணவே ரெடியாக இல்லை. ஏன்னா அது நம்மளுடைய முதலாளி, அதுக்கு நம்ம ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம், அதுக்கான கூலியை நம்ம வாங்கணும் அப்படின்ற தியரியே நமக்கு புரியறதில்ல. நம்ம ஒரு கம்பெனியில் நாள் ஃபுல்லாக மாங்குன்னு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு கூலியே வாங்காமல் போனோம்னா அந்த முதலாளி வெயிட் பண்ணுறாரு. அவன் வருவான், இந்த வேலைக்கு இவ்வளோ வேணும்னு கேட்பான், நம்ம இவ்வளோ பார்கெயின் பண்ணுவோம், இதில் முடிப்போம். அப்போ நீங்கள் வாங்காமே போயிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவனுக்கு என்ன டிசைட் பண்ணுறான்னா, உனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறானோ அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு போயிடறான்னு வச்சுங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோ சேர்ந்துருக்குன்றதும் உங்களுக்கு தெரியாமே நீங்கள் போய்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும், நான் என் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு எதுவும் நல்லதே கிடைக்கல அப்படின்னு. இதுதான் யதார்த்த வாழ்க்கையில் நம்ம செஞ்சிட்ருக்கிற மிகப்பெரிய தவறு. ஒன்று வந்து புரிஞ்சுக்கிங்க நல்லா, இந்த யூனிவர்ஸ் நீங்கள் செய்கிற வேலைக்கு சிந்திக்கிற சிந்தனைக்கு அத்தனைக்கும் உங்கள் கூட பார்கெயின் பண்ணி உங்களுக்கு அது சன்மானம் கொடுக்க ரெடியாக இருக்குது. அது கூட இப்போ என் நண்பர் அவரோட பார்ட்னர் பார்கெயின் பண்ண மாதிரி திறமையாக பார்கெயின் பண்ண திறமை இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதுவாக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி இது இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கும். அதை கூட உங்களுக்கு கொடுக்குதுன்றது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டே செத்து போயிடுவீங்க. இப்போ இதுதான் ஆரம்பம் முதல் மரணம் வரை நமக்கு என்ன நடக்குது, வாழ்க்கைன்னா என்னன்றதே நமக்கு புரியாதவே நம்ம அப்படி போயிடுறோம். சரி, இப்போ இந்த பார்கெயினை நம்ம யூனிவர்ஸ் கூட எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதை நம்பணும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்காக யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது, அதை நம்ம பார்கெயின் மேக்ஸிமம் பண்ணி அதை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை 100% மைண்டில் ஏற்றிங்க. இது இலவசமாகவோ ஒரு வரம் கேட்குற மாதிரியோ வேறு மாதிரியோ நிறைய பேர் நிறைய இதில் சொல்கிற மாதிரி அப்படி கிடையாது. யூனிவர்ஸ்கிட்டே நீங்கள் பிச்சை எடுக்கலை, நீங்கள் கெஞ்சி கேட்கல, நீங்கள் செஞ்சு கொடுத்த விஷயத்துக்கான கூலியை நீங்கள் கேட்குறீங்களா, திறமையாக வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணணும். அதிகாரப்பூர்வமாக வந்து நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக கேட்க பழகணும். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து மைண்டில் வந்து நல்லா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்கு அதை தாண்டி ஒரு விஷயம், ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்கெயினை வந்து ஆரம்பிக்கணும். என் நண்பர் கேட்டார்ல, நீ என்ன கொடுப்ப அப்படின்றது, அதுதான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அந்த மாதிரி தான் வந்து இந்த யூனிவர்ஸ் கூட நீங்கள் பேரம் பேசக்கூடிய விதம் வந்து இருக்கணும். அப்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க வேண்டும், ஒரு பெரிய கார், ஒரு ஆடி கார், ஒரு பென்ஸ் கார் அப்படின்னு ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. கிளியராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. அதை தாண்டி ஒரு விஷயம், இப்போ நீங்கள் எக்ஸாமில் வந்து ஸ்ட்ரெயிட் ரேங்க் வரணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், உங்களுடைய தாட் எப்படி இருக்கணும்னா, ஸ்ட்ரெயிட் ரேங்க் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதை பற்றி யோசிங்க. இப்போ நான் வாங்கிட்டேன், பத்திரிகையாளர் வர்றாங்க, சொந்தக்காரங்க பாராட்டுறாங்க, ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, காலேஜஸ்லாம் என்னை கூப்பிடுது, நான் நினச்ச காலேஜில் போய் சேர்றேன், அதில் படிக்கிறேன், இந்த மாதிரி அதை தாண்டி யோசிப்பது அதுதான் பேரம். அப்போ யூனிவர்ஸ் என்ன செய்யும்? இப்போ இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அவ்வளோ வேண்டாம், இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் வேணுமா, நீ ஸ்டேட்டு இப்போ 10th முடியாது, ஒரு 25th ரேங்க், ஸ்டேட் லெவலில் 25th ரேங்க் ஓகேவா அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் மறுநாள் என்ன பண்ணணும்னா, இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அந்த காலேஜில் நினச்ச காலேஜில் படித்து நினச்ச வேலைக்கு போய் நினச்ச இதை பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். அப்போ இவன் வந்து ஐயோ இந்த டீல் இன்னும் முடியல போல இருக்கே, இவன் பாட்டுக்கு இப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கானே, அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஏறி வரும், ஒரு 10 ரேங்க் வரையும் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அதையும் விடாமல் நீங்கள் அது அந்த படிப்பு படித்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் அப்படியே அந்த தாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கும்போது நீங்கள் நினச்ச அந்த விஷயம் வந்து அந்த பார்கெயினில் ரொம்ப ஈஸியாக நடக்கும். யூனிவர்ஸ் வந்து இவன் இவ்வளோ பெருசு கேட்குறானே, இவ்வளோ கொடுப்போம் அப்படின்ற அந்த பார்கெயினில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. இது விளையாட்டான காரியம் இல்லை, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மிராக்குலஸாக நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்போ அதை தாண்டி யோசிக்கிறது, அதை விட பேரம் பேசுவது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விட டபுள் மடங்கு ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் போகணும். இது எதை வேணால் எடுத்துக்கலாம், நான் உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது எந்த விஷயத்துக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். எந்த விஷயத்தை பண்ணும்போதும் நீங்கள் யூனிவர்ஸ் கூட ஒரு பார்கெயின் ஒன்று பண்ணிக்கிங்க. அதுலேருந்து எந்த டைம்லேயும் பேக் அடிச்சிடாதீங்க. பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ நடக்கலைன்னா பரவாயில்ல, இவ்வளோ நடந்தால் போதும் அப்படின்னு இறங்கி வந்துடாதீங்க. இது என்ன தாட்டு தானே, நீங்கள் நினைக்கிறது தானே, காசா பணமா என்னது, வில் பவரோடு நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் கூட. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்தே ஆகும்.
ஏதாவது ஒன்று உங்களுக்கு செஞ்சே ஆகும். ஏன்னா அது உங்களால் பெனிஃபிட் ஆகிருக்கு. நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். உடனே அதுக்கான விளைவுகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் யூனிவர்ஸ் உங்களோட பார்கெயின் பேசுது அப்படின்றத நிறைய இண்டிகேஷனில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அது எந்த டெக்னிக்கும் அதுக்கு ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் அலர்ட்டாக உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை அப்படி கூர்ந்து நோக்குனீங்கன்னா இதுலேருந்து செய்தி வருதான்னு நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் யூனிவர்ஸ் பேசுறது எப்படி, என்ன பேசுது, என்ன உங்களோட கம்யூனிகேட் பண்ணுதுன்றதை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி. AJH.